சின்சியரா நாங்க ஒரு கிரிக்கெட் ஆடுறோங்க. அதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அத நான் வந்து இங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நான் விளையாட்டு பிள்ளையா இருக்க வரல. விளையாட்டு வீரரா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு நடந்துக்கிட்டது வந்து நம்ம பாராட்டணும் கண்டிப்பா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. சின்சியரா இருந்திருக்காரு அந்த கேம்க்காகன்றது. அதே அளவுக்கு அது அவருடைய ரன்ஸ்லயும் வந்து பிரதிபலிச்சுச்சு. 89 ரன் அடிச்சாரு. செஞ்சுரி கிட்ட நெருங்கிட்டாரு. செஞ்சுரிய போட்டு திரும்பவும் ஒரு அருவாள் எடுத்து சுத்த வேண்டிய தலைவன், ஹால்ஃப் செஞ்சுரி அருவாளோட கிளம்பி வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. 89 ரன்கள் அடிச்ச ரவீந்திர ஜடேஜாவை தொடர்ந்து தான், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரம், பரவாயில்லையே ஜடேஜா அண்ணன் அடிக்கிறாரு, நம்ம மட்டும் அடிக்க முடியாதா? வாங்க அண்ணே நானும் அடிக்கிறேன்னு சொல்லி அவரும் அடிக்கிறாரு ஒரு 40 ரன்னுக்கு மேல. அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி குடுத்த ஜடேஜா இல்ல அப்படின்னா, சுப்மன் கில் தன்னந்தனியே அப்படி பாட்ட பாடிக்கிட்டு, அவர் பாட்டுக்கு வரவன் எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லி அவசர அவசரமா அடிச்சு, அவரும் 200 தொட்டு கிளம்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 200 தொடாம கூட கிளம்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. 150 எவ்வளோ முடிஞ்சிருந்திருக்கும். அவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் மட்டுமே 200 ரன்ஸ் போச்சு. அதனால தான் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாவுடைய இந்த இன்னிங்ஸ் எவ்வளவு முக்கியமானதா நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம போன மேட்ச்லாம் பேசியிருந்தோம். அவங்களுடைய லோவர் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர்லாம் எங்க இருக்குது? நம்பர் 8 வரைக்கும் கிறிஸ் வோக்ஸ் வந்து வெறித்தனமா விளையாடுறாரு. 7ல பென் ஸ்டோக்ஸ் உரிச்சு வாங்குறாரு. நமக்கு என்ன இந்த மாரி பேட்ஸ்மேன்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த மாரி ஒரு பிட்ச்ல பேட்டிங்க்கு நல்ல தோதா இருக்கும்போது, சூப்பர்பா நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன் போட்டு பொளந்தத நம்ம பாராட்டுறோம். அதுலயும் முக்கியமா ரவீந்திர ஜடேஜா விதியை மீறினாலும், இன்னைக்கு வந்துட்டு இந்திய அணியுடைய விதியவே மாத்தி எழுதியிருக்காரு.